ஹலோ மக்களே, நீங்கள் வந்து எந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி நூலா இல்லைனா இந்த மாதிரி பெரிய நூல் யூஸ் பண்ணுறீங்களா? டைலருக்கு மெயினாகவே தேவைப்படுறது எல்லாமே நூல் தான். அந்த நூல் நமக்கு வந்து ரொம்ப லாபகரணமாக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கும் ஏதாவது கிடைக்கும். இப்போ இந்த ஒரு கண்டு வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, இல்லை மிஞ்சி போனால் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கலாம், அவ்வளோதான் தைக்க முடியும். அதுக்கு மேலே தைக்க முடியாது. அதே நீங்கள் இந்த மாதிரி நூல் வாங்கினீங்கன்னா, அந்த மாதிரி நூலில் உங்களுக்கு எல்லா கலருமே கிடைக்கிது. இந்த பல்பொடி கலருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலர் மட்டும்தான் கிடைக்காது. மற்றபடி பிங்க்கு, ப்ளூ, ரெட்டு, எல்லோ, க்ரீனு, ஒயிட்டு, பிளாக்கு, அப்படி எல்லா கலர் நூலுமே, இந்த சின்ன கலர் நூலில் கிடைக்கிற எல்லா நூலுமே இந்த பெரிய கலர்லேயும் கிடைக்கிது. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இது பாருங்கள், இது வந்து 180 மீட்ரு தான். தெரியுதா? 180 மீட்ரு. இந்த நூல் வந்து ஃபஸ்ட்டு 5 ரூபாயா இருந்தது, இப்போ 6 ரூபாயா ஆகிட்டு. ஆனால் இதே வந்து மொத்தமாக நீங்கள் நூல் கடையில் போய் வாங்கும்போது இது 4 ரூபா தான் இருந்தது, இப்போ 5 ரூபாயா ஆயிடுச்சு. இது வந்து 180 மீட்ரு, ஓகேங்களா? அதே வந்து நீங்கள் இந்த பெரிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 14 ரூபா. இது வந்து 800 மீட்ரு. தெரியுதா? இது பார்த்திங்கன்னா 800 மீட்ரு. அப்போ 800 மீட்டருக்கு இந்த 14 ரூபா கண்டு தான் நமக்கு லாபம். இந்த கண்டு வந்து 180 மீட்ரு அப்படின்னாலே உங்களுக்கு 360 மீட்ரு தான் வருது. அப்போது ரெண்டு நூல் வாங்கினா கூட இந்த 800 மீட்டருக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்படி தானே? 800 மீட்டருங்கும் போது நமக்கு இந்த கண்டு தான் லாபம். நீங்கள் டைலர் வாங்குறவங்க எல்லாருமே இந்த கண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த கண்டுக்கும் சின்ன கண்டுக்கும் பெரிய கண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன நீங்கள் கேட்கலாம். இது வந்து 800 மீட்ரு, இதுவும் 180 மீட்ரு. ஆனால் இதில் உள்ள திக்னஸ் என்னவோ, அந்த நம்ம ப்ளவுஸுக்கு போடுற திக்னஸ் என்னவோ அதே திக்னஸில் தான் இந்த நூல் இருக்கும். பார்த்துக்கங்க, இந்த சின்ன கண்டில் உள்ள திக்னஸ் மாதிரியே தான் இந்த கண்டில் உள்ள திக்னஸும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்து காட்டவா? இங்கே பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கங்க, இங்கே பாருங்கள், இது இங்கேருந்து எடுத்திருக்கேன், இது இங்கேருந்து எடுத்திருக்கேன். என் மிஷினை பார்த்தீங்களா எவ்வளோ நாராசமாக இருக்குதுன்னு. எல்லாம் ஒரு பை தைக்கிறேன் பார்த்துக்கங்க. அந்த பையால் வந்து தான் ஃபுல் கலரும் மிஷினில் ஒட்டியிருக்கு. அந்த பை முடித்தோடனே தான் இந்த மிஷின் அப்படி க்ளீன் பண்ணணும். அது வரைக்கும் க்ளீன் பண்ணவே முடியாது. பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒரே திக்னஸ் நூல் தான். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த கண்டு வாங்குறதை விட இந்த கண்டு ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கண்டு கூட இது வந்து கோணு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உங்கள் இதில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக இதுலேயுமே எல்லா கலருக்கும் கிடைக்கும். இல்லையுமே நிறைய திக்னஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் மேலே